தமிழ் முதற்கன் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேனாலே பிசி சீரிஸ் தானே. ஸோ இன்றைக்கான பிசி சீரிஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கான பிசி சீரிஸில் நம்ம எப்படி ஒரு PowerISO மூலமாக எப்படி ஒரு ஃபைலை கம்ப்ரஸ் பண்ண போகிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம பார்த்தீங்கன்னா PowerISOவோட நார்மல் வெர்ஷன் தான், அதாவது ஃப்ரீ வெர்ஷனில் தான் பண்ண போகிறோம். நான் எதுவும் இப்போ பே பண்ணி வாங்குறது கிடையாது. ஸோ நான் யூஸ் பண்ணுறதா உங்கள்கிட்டயும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மெத்தட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம PowerISOன்றது தேவைப்படும். ஸோ இதில் நாங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான PowerISO மெத்தட் தான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் PowerISO பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன செய்யணும் அப்படின்றத இதுக்கு மேலே நம்ம லேப்டாப்பில் பார்த்துக்கலாம். ஸோ லேப்டாப்பில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லேப்டாப்பில் வந்தாச்சு. ஸோ லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்தோடனே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா PowerISO இன்ஸ்டால் பண்ணேன். ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனா டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்தோடனே இந்த ஆட் அப்படின்ற ஃபைல்ஸில் போய் எந்த ஃபைலை நீங்கள் கம்ப்ரஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஃபைல் எடுத்து வச்சுருக்கேன். டெஸ்க்டாப்பில் எடுத்து வச்சுருக்கேன். டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா கேம் அப்படின்ற ஒரு ஃபைல் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 GB கிட்டத்தட்ட வருது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபைலை செலக்ட் பண்ணியாச்சு இல்லவா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைலாக அதை வந்து சேவ் பண்ணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். எஸ்ஐ அப்படின்றத கொடுத்துட்டு நான் சேவ் அப்படின்றத கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். பட் இதுக்கு ரொம்ப நேரம் ஆகுன்றதுனால நான் இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு இந்த அளவு ஃபாஸ்ட்டாக நடக்காது. நான் ஸ்கிப் பண்ண உடனே பாருங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆகிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைலாக சேவ் பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா டேரெக்டாக நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் பார்த்தீங்கன்னா PowerISO ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பியும் அந்த 4 செகண்ட்க்கு அப்புறம் ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகேவா, கண்டினியூ கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கம்ப்ரஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யணும், ஃபைலை பார்த்தீங்கன்னா எங்கே அந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிடுவீங்களோ அந்த ஃபைலை எடுத்துக்கோங்க. ஓகேவா, எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஃபைலுக்கு கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நேம் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது டெஸ்டினேஷனில் மாற்றி வைக்கணும் அப்படின்னு நினச்சினாலும் அதை நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து எஸ்ஐ பாஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அப்படின்னா அதாவது எனக்கு தெரிஞ்சு கம்ப்ரஸிங் மெத்தடில் வைக்கும்போது ஞாபகமாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இதில் அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பெட்டரான மெத்தடில் ஸோ எந்த மாதிரி குவாலிட்டி வேணும், இதில் பாஸ்வேர்ட் வேணுமா வேணாமா அந்த மாதிரிலாம் செட் பண்ணிக்கொள்ள முடியும். இதை பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஏதாவது நம்ம பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த விருப்பப்பட கேப்ஸ் போட்டிங்கன்னா கேப்ஸ் போட்டிருக்கணும். அதுவும் முக்கியமான விஷயம். அதையும் இந்த இடத்த மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அது இல்லாமல் மல்டிபிள், அதாவது ஸ்ப்ளிட், ஒரு பார்ட் வேணாமல் 10 பார்ட்டாக இந்த ஒரு இதை வந்து 10 பார்ட்டாக போடுகிறது. இது வந்து கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ கமாண்ட் வந்து எப்படின்னா சைடில் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அட்வான்ஸ் ஆப்ஷனில் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் டேரெக்டாக ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த உடனே இந்த ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஐஎஸ்ஓ ஃபைலாக இருக்கக்கூடியது கம்ப்ரஸ்டு ஐஎஸ்ஓ ஃபைலாக மாற ஆரம்பிக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ண உடனே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் கம்பரேஷன் முடிஞ்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட 99% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 100% கம்ப்ளீட் ஆனவனையும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபைல் இப்போதைக்கு சேவ் ஆகிடுச்சு. கம்ப்ரஸ் ஃபைலும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸும் இதுலேயே தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது உண்மையிலே கம்ப்ரஸ் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ண அளவா. ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வீடியோஸ், ஐ திங்க் வீடியோவில் எதில் வச்சேன் நான் இல்லையே, எனக்கு தெரிஞ்சு பிசியில் வீடியோஸில் தான் வச்சுருப்பேன் நினைக்கிறேன். ஸோ வீடியோஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, வீடியோஸில் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரியில் தான் இருக்கும். இங்கே டாக்குமெண்ட்ரியில் பார்த்தோம்னா இந்த 2 ஃபைல். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் என்னோடது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைலை கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 9, அதாவது 1 GB கிட்டத்தட்ட இருக்குது. அடுத்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 800 MB கம்மியாக இருக்குது. அதாவது 736 தான் கம்ப்ரஸ் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. ஸோ இது 100% ஒர்க் ஆகுது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ நம்ம ஸ்டுடியோவில் முடிச்சுக்கலாம். வாங்க ஸ்டுடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம PowerISO எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதை எப்படி நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஃபைலை வந்து PowerISO மாற்றுறது, அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம எப்படி அதை வந்து எக்ஸ்ட்ராக்டும் பண்ணி வச்சுக்கிறது, எப்படி அதுக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் போடுறது அப்படின்றது ஃபுல்லாக இந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கிறது உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். ஆல் செட் பண்ணால் போகிற நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை விட சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். அதனால் ஸ்டே டியூன் ஜஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி தெரியும். ஓகே, பாய். I played it innocent, a feel of discontent.